5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் வந்து நான் ஆக்சுவலாக ஒழுங்காக படித்தேன். சில பேர் என்னை முட்டாள்னு கூட நினச்சிக்கலாம். எனக்கு படிப்பு வரலன்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த 5ஆம் கிளாஸ் வரைக்கும் என்கிட்ட ரிப்போர்ட் கார்டும் இருக்குது. தமிழில் 99 out of 90, 100 out of 99, 100 out of 100. எங்களுக்கு என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துப்போம், எல்லாத்தையும் நம்ம தாங்கிப்போம். அதே நேரத்தில் நம்மளோட மைனஸும் அதுதான். எல்லாத்தையும் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு விட்டுட்டே இருந்தோம். அங்க அடிச்சான் பரவாயில்லன்றோம், இங்க அடிச்சான் பரவாயில்லன்றோம். இது வரைக்கும் வெளில அடிச்சிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து தொண்டையில கை வைக்கிற. என்னடா எங்க வீட்டுல அடிக்கிறீங்களா? வெளில அடிச்சா வீட்டுல வந்து சொல்லுவான்டா, அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, அம்மா அடிச்சிட்டாங்கம்மா, என்னமா பண்றது அப்படின்னு. வீட்டுல அடிச்சா யார்கிட்ட போய் சொல்லுவான், என்னடா வீட்டுல அடிக்கிறீங்க, அனாதை நினைச்சிட்டீங்களா? கேட்க ஆளே கிடையாது. நல்லா கறந்து இந்த மாதிரி அடிச்சு துன்புறுத்தாதவன் கேள்றா கேள்வி. Oh, we don't like weak students. We are parents. Parents, okay. Weak students are also living being. If I am not wrong. Scientifically, எதுக்கு நீ வந்து weak students போட்டு வீட்ல அடிக்கிற? அவனும் living being தான் தம்பி. எக்ஸாம்ல ஃபெயில் ஆவறவனை கேளுடா. ஃபெயில் ஆவறவனுக்கு கூட ஆக்சுவலா living being தானே. அவள ஃபெயில் ஆவறவனுக்கு உயிர் இருக்கு. அப்ப நீ யாரையுமே அடிக்க கூடாது ஆக்சுவலா. சாரி. அப்ப நீ கேள்வி கேளு. என்ன நாங்களா என்ன இதுவா? நாங்க ராட்சசங்களா? நாங்க மனுஷன்ல என்னங்க நீங்க எல்லாம் பேரண்டிங் பண்ணி புடுங்குறீங்க? தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு குழந்தைன்னா என்னன்னு தெரியாதாங்க? அதாவது இப்ப ஊர்ல எல்லாம் ஒரு சொல்லுவாங்க, ஆளாளுக்கு என்ன வேணா சொல்லுவாங்க பிரதர். அடி வாங்குற எங்களுக்கு தான் தெரியும் எப்படி சூத்து பழுக்குது அப்படின்னு. ஒரே ஒரு நிமிஷம் நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா, அது ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேட்கற மாதிரி இருக்கு. சார் ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும்? இது என்ன பிரதர் இது? என்ன இந்த கொஸ்டினுக்கு இல்ல, இதுக்குள்ள நான் வரல. ரெண்டு பாயிண்ட் கம்ஸ் அப்பதான் நான் பேசுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க. முதல் இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எப்படி இங்கே வந்திருப்பீங்கன்னா, ஒன்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா அல்காரிதம் உங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம், அதனால நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க. சைலன்ஸ் ப்ளீஸ். 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் வந்து நான் ஆக்சுவலாக ஒழுங்காக படித்தேன். 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் போனதுக்கப்புறமா சிலபஸ் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தனால கொஞ்சம் ஆவரேஜாக தான் படித்தேன். சில பேர் என்னை முட்டாள்னு கூட நினச்சிக்கலாம். எனக்கு படிப்பு வரலன்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த 5ஆம் கிளாஸ் வரைக்கும் என்கிட்ட ரிப்போர்ட் கார்டும் இருக்குது. தமிழில் 99 out of 90, 100 out of 99, 100 out of 100. எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் டாப் மார்க் தான். அப்படி இந்த படிக்கிறத வந்து எங்கள் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணதுக்காகவோ இல்லை டீச்சர் சொன்னதுக்காகவோ இல்லை. படிக்கும் போதே எனக்கு அந்த படிப்பு மேலே இருந்த ஆர்வம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நான் ஒரு ஸ்டூடெண்ட், ஆவரேஜாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் பாஸ் மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை ஆவரேஜ் ஆர் வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எங்களுக்கு என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துப்போம், எல்லாத்தையும் நம்ம தாங்கிப்போம். அதே நேரத்தில் நம்மளோட மைனஸும் அதுதான். எல்லாத்தையும் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு விட்டுட்டே இருந்தோம். அங்கே அடித்தான் பரவாயில்லன்றோம், இங்கே அடித்தான் பரவாயில்லன்றோம். இது வரைக்கும் வெளில அடிச்சிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்து தொண்டையில் கை வைக்கிற. என்னடா எங்கள் வீட்டில் அடிக்கிறீங்களா? வெளில அடித்தா வீட்டில் வந்து சொல்லுவான்டா, அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, அம்மா அடிச்சிட்டாங்கம்மா, என்னம்மா பண்ணுறது அப்படின்னு. வீட்டில் அடித்தா யார்கிட்ட போய் சொல்லுவான், என்னடா வீட்டில் அடிக்கிறீங்க, அனாதை நினைச்சிட்டீங்களா? கேட்க ஆளே கிடையாது. நல்லா படிக்காதவனா அனாதடா. ஆமாங்க, அனாதை தான் நாங்கள். ஏன் தெரியுமா நாங்கள் அனாதை? எல்லாத்துலேயும் எங்களை ஒதுக்கிட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு பையனோ பொண்ணோ, அவங்க வீட்டில் இருக்க காசை, அதாவது அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாரிச்ச காசை நல்லா கறந்து ஃபீஸா வாங்கிட்டு, ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கலன்னு உடனே நீ எல்லாம் படிக்கவே லாய்க்கு இல்லை, நீ எல்லாம் மாடு மேய்க்கவோ பண்ணி வைக்கவோ தான் லாய்க்குன்னு சொல்லி அவமானப்படுத்தி, என்ன பண்ணி வைக்கிறது மாடு மேய்க்கிறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டிங்களா? அவன் குண்டி வலி அவனுக்கு தான் தெரியும். சில நேரத்தில் அடித்து துன்புறுத்தி அந்த டீச்சரு பிரின்சிபல்ன்ற இடத்துல உட்காந்துக்கிட்டு கேள்வியாடா கேட்குற நீ? அது துன்புறுத்துறது இல்லையாடா? ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கலை அப்படின்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து சொல்லி தரணும். அதுக்கு தானடா வாங்குறீங்க காசு. அதை விட்டுட்டு சும்மா ஸ்கூலில் போட்டு திட்ட வேண்டியது, இல்லாட்டி அடிக்க வேண்டியது, அதுவும் இல்லைன்னா மொத்தமாக போட்டு டிமோட்டிவேட் பண்ணி விட்டுற வேண்டியது. இந்த மாதிரி டாப் ரேங்க் எடுக்கிற பசங்க மட்டும் தான் உனக்கு வேணும் அப்படின்னா
அவங்கள்ட்ட மட்டுமே காசை வாங்கிட்டு அவங்களுக்கு மட்டுமே ஸ்கூலை நடத்த வேண்டியது தானே? உன்னால முடியுமா? முடியாதுல. இந்த மாதிரி அடிச்சு துன்புறுத்தாதவன் கேள்றா கேள்வி. இதுல சில பேரண்ட்ஸே வேற டாக்ஸிக்கா இருப்பானுங்க. அது எப்படின்னா, ஓ we don't like weak students, we are parents okay, weak students are also living being if I am not wrong scientifically. எதுக்கு நீ வந்து வீக் ஸ்டூடெண்ட்ஸை போட்டு வீட்டில் அடிக்கிற? அவனும் லிவிங் பீயிங் தான் தம்பி. எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறவனை கேள்றா. ஃபெயில் ஆகிறவனு கூட ஆக்சுவலாக லிவிங் பீயிங் தானே? ஆமாம்ல, ஃபெயில் ஆகிறவனுக்கு உயிர் இருக்கு. அப்போ நீ யாரையுமே அடிக்கக்கூடாது ஆக்சுவலாக. சாரி, அப்போ நீ கேள்வி கேளு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் உணர்வு இல்லையா? எங்களுக்கு தெரியாதா அது வந்து ஒரு எக்ஸாமு, அதில் படித்து பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்தால் தான் லைஃப்பில் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு. என்ன நாங்களாம் என்ன இதுவா? நாங்கள் ராட்சசங்களா? நாங்கள் மனுஷன் இல்லை. அவன் என்ன சில பசங்க மாதிரி சரக்கு தம்மு நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கான். என்னங்க அவன் வீக் ஸ்டூடெண்ட், வெறும் ஜஸ்ட் பாஸ் தான் ஆகுறான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவனை வீட்டில் புரட்டி போட்டு அடிக்கிறாங்க. என்னங்க நீங்களாம் பேரண்டிங் பண்ணி பிடுங்குறீங்க? தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு குழந்தைன்னா என்னன்னு தெரியாதாங்க? எப்படி அன்பா பேசி நல்லா படிக்க வைக்கணும்னு தெரியாதாங்க? அத்தனை வீக் ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டா எல்லாம் சரியாயிருமா? அந்த பையனோ பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக போயிடும்டா. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதனால எத்தனை வீக் ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லா படிக்கணும்னு தாங்க நினைக்கிறான். அவனால் முடிஞ்சவரை நல்லா தான் படிக்கிறான். எல்லாருமே 100க்கு 100 தான் எடுக்கணும் அப்படின்னா என்னங்க பண்ணுறது? இதில் வேற சில பேரண்ட்ஸே டீச்சர்ஸ்ட்டு சொல்லிட வேண்டியது, அவன் படிக்கலைன்னா அடிங்க, உதைங்க, தோலை உரிச்செடுத்துருங்க அப்படின்னு. அதனால இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு நல்லா படிக்காதவன் இல்லைன்னா ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டை போட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறது, இல்லைனா அவனை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சு அவனை ஏதோ ஒரு கேவலமான பிறவியாக ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதான் நான் வந்து சொல்ல வரேன். அதாவது இப்ப ஊர்லலாம் ஒன்னு சொல்லுவாங்க, ஆளாளுக்கு என்ன வேணா சொல்லுவாங்க பிரதர். அடி வாங்குற எங்களுக்கு தான் தெரியும் எப்படி சூத்து பழுக்குது அப்படின்னு. அது இல்ல, ஆடுற மாட ஆடிதான் கறக்கணும், ஆடாத மாட ஆவணியில கறக்கணும் அப்படின்னா நீங்க சொல்றது பிரதர், இப்படி அடிச்சு கறக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் மாடு இல்லை. we are also human being. அதை முதல் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரியா படிக்கல அப்படின்னா எப்படி சரியா படிக்கிறதுன்னு சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு போட்டு அடிக்கிற நீ என்ன இருந்தாலும் அடிச்சாதான் படிக்கிறான் அப்படின்னா என்ன சார் பண்றது? ஒரே ஒரு நிமிஷம். இந்த அடிக்கிறது, நல்லா படிக்காதவன கேவலமா ட்ரீட் பண்றது, இதோட விட்டுருங்க. இல்ல நான் கேக்குறது என்னன்னா, ஏன் அவங்களுக்கு அடி விழுகும் போது மட்டும்தான் இதை பத்தி பேசுறீங்க? ஏன் வந்து இது முன்னாடியே வேற யாருக்காவது இதே மாதிரி நடக்கும்போது வாயே திறக்க மாட்டீங்க? இந்த ஒரு விஷயத்துல என்னை விட்டுருங்க. ஏன்னா அடுத்தவனுக்கு அடி விழுகும் போது அதை தட்டி கேட்டா நமக்கு நம்ம வீட்டில் அடி விழுகுது. நான் ஒன்றும் சூப்பர் மேன் இல்லைங்க எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு. ஐ எம் ஜஸ்ட் a human being. இல்ல சார், நீங்க சொல்றது ஓகே. நானே இந்த அடி வாங்குற கூட்டத்தில் ஒருத்தன். நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா, அது ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. சார், ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும்? ஆமா சார், இருந்தாலும் வந்து இது என்ன பிரதர் இது? என்ன இந்த क्वेश्चनக்கு உங்களுக்கு இந்த அடி விழுகும் போது தான் நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறது வேற ஒரு விஷயமா இருக்கு சார். இது வந்து இது இல்ல, அது இதுக்குள்ள பேசுறீங்களே அது ஏன் இல்ல, இதுக்குள்ள நான் வரல. when the point comes அப்பதான் நான் பேசுவேன். அந்த ஒரு விஷயம் தான் சார். தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா சார், எல்லாம் ஓகே சார். ஆனா நன்றி, வணக்கம். Thank you.